வணக்கங்க. நான் உங்கள் டிசி துரைப்பாண்டியனுங்க. இந்த செங்கோட்டை என்கின்ற ஒரு கோட்டையால் இன்னைக்கு எல்லா கோட்டைகளும் கவிழ்ந்து கிடக்குங்க. விஜய் கோட்டையிலே ஆள முடியவில்லை, திமுகவும் ஆள முடியவில்லை, அதிமுகவும் ஆள முடியவில்லை. இதுக்கெல்லாம் காரணம் இந்த செங்கோட்டை என்னும் செங்கோட்டையன் தான். உண்மைதான் அது. அதாவதுங்க, ஆளுநர் அவர் என்ன சொல்லிட்டாரு, ஒரே போடா போட்டார். 118 பேர் கூட்டிட்டு வா, பதவி ஏற்று வைக்கிறேன். அதில் ஒரு ஆள் குறைஞ்சா கூட முடியாதுன்ட்டார். இது மேலிருந்து வந்த உத்தரவு அப்படின்னு ஊடகங்களில் நம்ம எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இன்னைக்கு நான் இப்போ என்ன சொல்கிறேன்னா, இவ்வளவுத்துக்கும் காரணம் நம்ம செங்கோட்டையன். அதாவதுங்க, செங்கோட்டையன் அப்படிங்கிற கோட்டை அதிமுகவில் உள்ள ஒரு மிகப்பெரிய கோட்டை. அவர் அந்த கோட்டையை ஓட்டை போட வேண்டும் என்று ஆசைப்பட்டவர் எடப்பாடி பழனிசாமி. இன்னைக்கு 2 பேருக்கும் தான் மோதல். இன்னைக்கு அதிமுகவை கூட்டணி சேர்க்கணும் அப்படி என்பதுதான் விஜயுடைய எண்ணம். அதுல எடப்பாடி பழனிசாமியே கூட்டணிக்கு சேர்ந்தா கூட அவர் ஏற்றுக்கொள்கிறார். ஆனால் செங்கோட்டையனுக்கு என்ன ஒரு எண்ணம்னா, எடப்பாடி பழனிசாமி உள்ளே வரக்கூடாது, கட்சி உடைத்து விட்டு அங்கிருந்து ஒரு 6 பேரோ 7 பேரோ வந்தா போதும் அப்படி என்பது செங்கோட்டையன் அவர்களுடைய கணக்கு. ஆனா எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்காருன்னா, செங்கோட்டையன் தாவேக்காவில் இருந்தால் நம்ம அங்க கூட்டணிக்கு போகக்கூடாது, செங்கோட்டையனோட சேர்ந்து தாவேக்க ஆட்சியை அமைச்சிட்டாங்கன்னா நமக்கு சரியான ஆப்பு வச்சுடுவாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும், அந்த ஆட்சியை கவிழ்க்கணும். அதுக்காக பங்காளிகளாக மாறிவிட்டார்கள் ஸ்டாலின் அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். உண்மை அதுதான். இப்போ ஸ்டாலின் அவர்கள் எடப்பாடி கிட்ட என்ன சொல்லியிருக்காரு, நீ கூட்டணிக்கு போனா நீ முதலமைச்சர் பதவியில போய் உட்காரு, நான் உனக்கு பின்னாடி இருந்து எல்லாம் பக்கபலமாக பார்க்கிறேன்றார். அப்படிங்கிறது பேச்சுவார்த்தை, நம்ம அதையும் பார்க்கல. ஆனா எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்காருன்னா, செங்கோட்டையன் உள்ள அந்த கட்சியை கவிழ்க்க வேண்டும். அவருக்கு விஜய் மீது உள்ள கோபத்தை விட செங்கோட்டையன் மீது ஒரு பயங்கரமான கோபத்தில் இருக்காரு. இதுல என்னன்னா, எடப்பாடி பழனிசாமியும் திமுக கிட்ட பேசிட்டாரு, நீங்களும் அங்கே ஆட்களை கூட்டணிக்கு சேர விடாதீர்கள், திருமாவளவனாகட்டும் கம்யூனிஸ்ட் ஆகட்டும் யாரையும் கூட்டணிக்கு சேர விடாதீங்கன்ட்டாரு. அதனால இன்னைக்கு ஸ்டாலின் ஐயா தயவு செஞ்சு கூட்டணிக்கு போயிடாதீங்க, நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து பயணிப்போம்ட்டார். இப்போ அங்கேயும் ஆப்பு வைக்கப்பட்டது, இங்கேயும் ஆப்பு வைக்கப்பட்டது. இப்போ குதிரை பேரங்கள் ஆய்விடக்கூடாதுன்னு சொல்லி செங்கோட்டையன் தாவேக்காவுடைய எல்லா எம்எல்ஏக்களையும் பத்திரமாக பாதுகாப்பாக இருக்காங்க. அன்னைக்கு கூவத்தூர்லே என்ன மாதிரி பாதுகாப்பு போட்டாங்களோ அதே மாதிரி பாதுகாப்பு போடுறாங்க. யாருக்கிட்ட பேசுறாங்க அப்படி என்று கண்காணிக்கவும் ஆள் போட்டுருக்காங்க. என்ன காரணம்னா, குதிரை பேரம், ஒரு ஆளுக்கு 5 கோடி ரூபா 10 கோடி ரூபா தாரேன் அப்படி என்று எடப்பாடி பழனிசாமி பேசிட்டால் இங்கிருந்து ஒரு பாதி பேர் 50 பேர் அங்கே போயிட்டாங்கன்னு வச்சிருங்களேன், ஏதாவது ஒன்று ஆயிடும். இன்னும் சொல்ல போனால் அந்த 50 பேரும் திமுக கூட போயிட்டாங்கன்னு வச்சுக்கிடுங்களேன், திமுக என்ன சொல்லும், 5 கோடி 10 கோடி இல்லை, ஆளுக்கு 50 கோடி தாரேன், ஏன்னா அங்கே பணம் இருக்கு இல்லைன்னு சொல்லி ஒரே நாளையில் 1 மணி நேரத்தில் எத்தனை 1000 கோடிகளை புரட்டுவதற்கு 2 கட்சியிலையும் பணம் ரெடியா இருக்கு. அதுல எந்த விதமான மாற்றம் இல்லை. ஸோ அப்படி அவங்கள குதிரை பேரமாக பேசி ஆட்சியை அமைச்சிடணும், செங்கோட்டையனை பழிவாங்கணும் அப்படி என்பதுதான் எடப்பாடி பழனிசாமியினுடைய வியூகம். ஆனால் செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு தூய்மையானவர், சுத்தமானவர்.
அன்னைக்கு கூட செங்கோட்டையனுக்கு தான் முதலமைச்சர் பதவியை கொடுக்கதா இருந்தது. சகுனி மாதிரி இவரு போய் வாங்கிட்டார். அதுக்கு காரணம் பணம் 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 பணம். அந்த பணத்தை வீசி எடப்பாடி பழனிசாமி பதவியை வாங்கின மாதிரி இன்னைக்கும் தன்னுடைய பணபலம் அதை வைத்துக்கொண்டு இன்னைக்கு அவர் கூட இருக்கிற 46 எம்எல்ஏக்களையும் பாண்டிச்சேரியிலே கொண்டு பத்திரமாக பதுக்கி வச்சிருக்கார். ஆனா அந்த 46 எம்எல்ஏக்களுடைய கான்டாக்ட் நம்பரும் செங்கோட்டையன் கிட்ட இருக்கு. பேசிவிடக் கூடாது அப்படின்னு அதுக்கும் ஆட்களை போட்டு 2 பக்கம் 2 கூவத்தூர் இருப்போம். ஒரு கூவத்தூர் சென்னையில், இன்னொரு கூவத்தூர் பாண்டிச்சேரியில். கூவத்தூர்னாலே உங்களுக்கு எல்லாம் தெரியும், கேட்டதெல்லாம் கொடுக்கணும், கேட்டதெல்லாம் கொடுத்தாதான் கூவத்தூர். என்ன கேட்டாலும் அந்த இடத்துல கொண்டு வந்து கொடுக்கணும். ஸோ அப்படிதான் இன்னைக்கு அங்கேயும் இங்கேயும் இருக்கு, குதிரை பேரங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு ஊடையில் அதிமுகவுடைய எம்எல்ஏக்களையும் விலை கொடுத்து வாங்கிடலாம்னு செங்கோட்டையன் ஒரு பக்கத்தில் பேசிக்கிட்டு இருக்காரு. அங்கிருந்து அவங்க பேசுறாங்க. இப்போ இதில் என்ன ஆவறது? யாரு பலிகடா ஆவறது? இன்னைக்கு இதுல யார் பலிகடான்னு கேட்டீங்கன்னா விஜய் தான். விஜய் இவ்வளவு தூரத்துக்கு ஜெயிச்சாரு. ஆனா செங்கோட்டையனை எந்த காரணத்தை கொண்டும் கைவிட மாட்டார். நல்ல தெரியும். இன்னைக்கு தாவேகா கட்சி இவ்வளவு தூரத்துக்கு உச்சத்துக்கு போறதுக்கு காரணம் 1ஆம் நம்பர் பிள்ளையார் சொல்லி யாருன்னா செங்கோட்டையன். அதை யாராலையும் மாற்ற முடியாது. செங்கோட்டையனை ஒரு காலமும் விஜய் விட்டு கொடுக்க மாட்டார். இது உண்மை. ஆனா அதே மாதிரி இன்னைக்கு அதிமுகவும் சரி திமுகவும் சரி என்னதான் சரி திட்டம் போட்டாலும் இதை உடைக்க முடியாது, உடைச்சிடவே முடியாது. ஏன்னா இன்னைக்கு இந்த ஆட்சி தமிழ்நாடு இல்லை, இந்தியா பூரா அன்னைக்கு விஜயுடைய வெற்றிகளை கொண்டாடுறாங்க. 2 வருஷம் கட்சி ஆரம்பிச்சு இவ்வளவு பெரிய இதான். ஆனா இன்னைக்கு பார்த்தா எடப்பாடி பழனிசாமி போய் ஆளுநரை பார்க்கறேன், எல்லாரும் போய் பார்க்காரன்னு அவரும் போய் ஆளுநரை பார்க்கார. ஏன்? காரணமே கிடையாது. 101 இடங்களில் அதிமுக டெபாசிட் போனது. 101 இடம், ஒரு இடம் 2, 101 இடம். காரணம் என்ன? தன்னுடைய ஆணவம். செங்கோட்டையனை வேண்டாம், ஓபிஎஸ்ஐ வேண்டாம், எல்லாரையும் வேணாம் வேணாம் வேணாம். இதுக்கு முக்கிய காரணம் சின்னம்மா. சின்னம்மாவுடைய பதவியையே வாங்கிக்கிட்டு மறுநாளே நீ யாரு, உனக்கும் அதிமுகவுக்கு என்ன இருக்கு, அப்படிப்பட்ட ஆளு நீ, உனக்கு எப்படி மக்கள் இனி ஓட்டு போடுவாங்க? எடப்பாடி பழனிசாமிக்கு முதலமைச்சர் ஆகணும்னு ஆசை இருக்கு. அந்த ஆசையில தான் போய் இன்னைக்கு போய் பார்க்கணும்னு இருக்காரு ஆளுநரை. அப்போ அவருக்கும் முதலமைச்சர் ஆகணும். முதலமைச்சர் ஆகணும்னா என்ன பண்ணணும்? நீ கட்சியை ஒன்று சேர்த்துருக்கணும், எல்லாரையும் ஒன்று சேர்த்து இன்னைக்கு நீ ஒருங்கிணைச்சு போயிருந்தன்னா அன்னைக்கு உண்மையிலே அதிமுக தான் ஆட்சியை பிடிக்கும். திமுகவை வேண்டாம் அப்படின்னு தான் மக்கள் தாவேகாக்கு போட்டாங்க. திமுகவை வேண்டாம் என்கிறவர் அதிமுகவை ஏன் போடல? என்ன காரணம்? தலைமை சரியில்லை. எடப்பாடி பழனிசாமி என்கின்ற ஒரு நபருக்கு ஓட்டு போடக்கூடாது. ஓட்டு போட்டால் நாடு நாசமாக போயிடும். ஒரு பதவி கொடுத்தவங்களுக்கே இந்த கெதினா நாட்டு மக்களுக்கு என்ன கெதியாகும்? நாளைக்கு ஓட்டு போட்டா நீ யாரும்பாரு. ஸோ அந்த ஒரு காரணத்தினால்தான் எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த தோல்வி. தோல்வின்னா படுதோல்விங்க. 101 இடத்துல அவர் போச்சு காலி. 5வது இடம், 6வது இடம். என்ன இது கட்சியா இல்லை வேற என்னமா? ஸோ அவ்வளவு தூரத்துக்கு போறதுக்கு காரணம் யாரு? அதிமுக இல்லை, இரட்டை இலை இல்லை, எடப்பாடி பழனிசாமியினுடைய புத்தி, அவருடைய குணத்தை பார்த்துட்டு தான் எல்லாரும் அப்படியே மந்தமாடு மாறி இன்னைக்கு தாவேகாக்கு ஓட்டு போட்டாங்க என்பதை யாராலும் மறுக்க முடியாது. ஆனா அவ்வளவு ஆகி இவ்வளவு தூரத்துக்கும் போய் இன்னும் கார்ல போய் கையெழுத்து இப்படி கும்பிட்டுக்கிட்டே போறாரு. அப்போ கொஞ்சம் கூட ஒரு மனுஷனுக்கு சூடு சொர்ணம் இல்லை. நம்மளால ஒரு கட்சி
கட்டமன்னா போச்சு, அழிஞ்சு போச்சு. நீ இன்னைக்கும் அந்த 46 பேரை எவ்வளவு நாள் பாதுகாக்க முடியும்? விஜயே ஏதோ ஒரு வழியில் ஆட்சி அமைச்சா கூட 46 பேரை எவ்வளவு நாள் பாதுகாக்க முடியும்? கலண்டு கலண்டு ஓடிடுவான். கடைசியில் வண்டி மட்டும்தான் இருக்கும், டயர் எதுவுமே இருக்காது, எல்லா டயரும் ஓடிடும். அப்புறம் அந்த காரை கொண்டு மெக்கானிக் ஷெட்டில் தான் போடணும், ஒன்றுத்துக்கு ஆகாது. இன்ஜின் எல்லா ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் காலி ஆகிட்டு, சோழி முடிஞ்சு போச்சு. எடப்பாடி பழனிசாமியோட ஆட்டம் என்ன ஆட்டம் தெரியுமா? பண ஆட்டம். குதிரை பேரம் பேசலாம் அப்படி என்பதுதான் அவருடைய என்ன காரணம்னா, அவரு குறுக்கு புத்தியில குறுக்கு வழியில ஆட்சியை அமர்ந்தவர். அவருக்கு அப்படிதான் இருக்கும். அதாவதுங்க, திமுக கூட கூட்டணி வைக்க போறேன்னு முதல்ல எடப்பாடி சொன்னதுக்கு பிறகு இன்னும் அந்த அதிமுகவில் இன்னும் இருக்காங்களே, அதுதான் எனக்கு பார்க்கும்போது, அவங்கெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வேதனையாக இருக்கு. இந்த அம்மாவுடைய கட்சி, புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய கட்சி, அம்மாவுடைய சாவுக்கு யாரு காரணம் தெரியுமா? திமுக தான். அவங்க மேல வழக்கு மேல வழக்க போட்டு விடக்கூடாதுன்னு சொல்லி சாகடிச்சதே இந்த திமுக. அந்த திமுக கூட போய் நீ இன்னும் போய் கூட்டணிக்கு போற. அப்போ கட்சியில என்ன கொள்கை இருக்கு? அதிமுகனா சாதாரண ஒரு கட்சி இல்லை, அசைக்க முடியாத ஒரு கட்சி, இந்தியாவிலே 3வது கட்சி, இன்னைக்கு தமிழ்நாட்டில் 3வது கட்சி. இனி அந்த கட்சி இல்லாம போயிடும் இப்படி போச்சுன்னா. அதுக்கு காரணம் ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. இன்னும் சொல்றேன், சின்னம்மா கிட்ட போய் பொதுச் செயலாளர் பதவியை கொடுத்துட்டா கண்டிப்பாக அதிமுக கட்சி மீண்டும் கொடி பறக்கும். ஏன்னா அந்த ஆளுமை சின்னம்மா கிட்ட தான் இருக்கு, வேற அங்க யாருக்கிட்ட இல்லை. சின்ன குழந்தை கூட சொல்லும், எடப்பாடி பழனிசாமிக்கு இனிமேல் ஆளுமை கிடையாது. ஆனா அதை புரிஞ்சுக்கிடுற சக்தி எடப்பாடி பழனிசாமி கிட்ட இல்லை, கூட இருக்கிற சால்ராக்கள் கிட்டையும் கிடையாது. 47 பேரை கூட போட்டு இன்னைக்கு அவரு ஒன்னா படுத்து கிடக்காரு. ஏன் ஓடிடுவான்? எடப்பாடி பழனிசாமியின் மீது எந்த விதமான நம்பிக்கை இல்லை. ஆனா இன்னைக்கு தாவேக்கால ஒருத்தன் கூட போக மாட்டான். நீ எத்தனை கோடி கொடுத்தாலும் சரி போக மாட்டான். அந்த கூட்டம் வேற, இந்த கூட்டம் வேற. அதனால நான் என்ன சொல்றேன், விஜய் ஏதாவது ஒரு வகையில முதலமைச்சரா ஆகணும் அப்படிங்கிறதான் எல்லா மக்களுடைய ஆசை. ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு அவர் ஆகக்கூடாது. செங்கோட்டையன் இருக்கும் வரைக்கும் ஆகக்கூடாது. அதுக்காக செங்கோட்டையனை வேணாம்பாரா? என்ன காரணத்துல வேணாம்பாரு? உன்னிய மாதிரி அவரு போக மாட்டாரு. விஜய் நம்பிக்கை துரோகி சத்தியமா கிடையாது. உயிரே போனாலும் சரி செங்கோட்டையனை கைவிட மாட்டார். தன்னுடைய பதவிக்காக எதையும் செய்யும் என்பவர் எடப்பாடி பழனிசாமி தான். அதே மாதிரி விஜய் அப்படி இல்லை. விஜய் நாணயம் உள்ளவர், ஊழலையே வேண்டாம் இருக்கார். இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களுக்காகவே எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்காரு. ஸோ அவருக்கு தான் இன்னைக்கு மக்கள் ஆதரவு கொடுக்கும். அதனால நான் என்ன சொல்றேன், குதிரை பேரம் நீங்க என்ன பேசினாலும் சரி, தாவேக்காவுடைய ஆட்கள் உங்களுக்கு வர மாட்டாங்க. எத்தனை கோடி கொடுத்தாலும் சரி. அதுக்கு தான் இன்னைக்கு எப்படியா பேசி கீசி ஆட்சியில் அமைச்சலான்னு போய் தான் பார்த்துருக்காரு, முடியல. என்னைக்கு நான் சொல்றேங்க, தான் கர்வம் அப்படி என்று போகின்றவன் தானாகத்தான் இருப்பான். ஒரு காலம் முடியாது. சின்னம்மா அவர்களுக்கு செய்த துரோகம் எடப்பாடி பழனிசாமியை சும்மாவே விடாது. இன்னைக்கு சொல்ற அந்த அம்மாவுடைய ஆவிங்க எடப்பாடி பழனிசாமிய காலி பண்ணாம சும்மா விடாது. கொஞ்சம் கொஞ்சமா அது அறுத்துரும். இப்பவே பாதி போச்சு, பாதி இல்லை, முக்கால்வாசி போச்சு, இன்னும் கால்வாசி தான் இருக்கு. எடப்பாடி பழனிசாமி இனி அதிமுகவின் பொதுச் செயலாளர் என்று சொல்வதற்கு 1% கூட அங்க அர்த்தமே இல்லை. செங்கோட்டையன் மீது தேவையில்லாமல் கோபப்படுகிறார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மக்களுடைய ஆதரவு எல்லாமே
செங்கோட்டையனுக்கு தான். எடப்பாடி பழனிசாமிக்கு ஒண்ணுமே கிடையாது. ஒருத்தன் கூட ஆதரிக்க மாட்டாமா. இனி இந்த அதிமுக கட்சியில் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் கூட எடப்பாடி பழனிசாமியை காரி துப்புவான். இதுதான் ஆகும். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.